இவ்வளோ கனகாமர செடி நம்மளுது காஞ்சே போயிடுச்சு. எடுத்து எடுத்து விட்டு நம்ம அப்படியே விட்டுறோம் நடாம, சரியா பார்த்து பராமரிப்பு பண்ணாம அப்படியே வேஸ்டா காஞ்சு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடிங்க வச்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இது லில்லி செடின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. இதுல ஒரே ஒரு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூத்துச்சு, அதுக்கு மேல இல்லை. இது வேஸ்டா எதுக்கு இது உள்ள வளரணும், நான் இதை கட் பண்ணி எடுத்துடலான்னு இருக்கிறேன். இது எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நானே ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், அது வரப்போகுதுன்னு. இப்போ தான் மெசேஜாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்ட் வந்துருச்சான். வந்தால் கூட அது சாயங்காலம் நைட் ஆகிட வர்றதுக்கு. நம்ம நாளைக்கு அந்த ஸ்டாண்ட் எடுத்துன்னு எல்லாத்தையும் தூக்கி அது மேலே வைக்கலாம். வச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். சரி, நாளைக்கு வைக்கிறதுக்கு நம்ம இப்போயே ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம். இதில் தக்காளி செடி நடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். தக்காளி செடி நடத்துக்கு நான் இது உள்ள எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இது லில்லி செடின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. இதில் ஒரே ஒரு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூத்துச்சு, அதுக்கு மேலே இல்லை. இது வேஸ்ட்டாக எதுக்கு இது உள்ளே வளரணும், நான் இதை கட் பண்ணி எடுத்துடலான்னு இருக்கிறேன். இதை எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு நான் இதை உள்ளே போட்டு உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அப்படியே கொட்டி எடுத்துடலாம், மண்ணிலேருந்து பிரித்து எடுத்துடலாம். ஆனால் இதில் செம்பருத்தி செடியில் இப்போ தான் அரும்பு வைக்குது. நம்ம அப்படி எடுத்து கொட்டினாலும் அது மண்ணிலேருந்து தான் பிரச்சனை ஆகும். சரி, நான் இது மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்து அதில் போட்டுக்கலாம். அந்த லில்லி வெள்ளை கலர்ல பூ பூக்காதே அது. அவங்க வீட்டில் பூத்துச்சு நல்லா, நம்மளதுல பூக்க மாட்டேங்குது. ஒருவேளை அவங்களது 1-2 இருந்துச்சு, அதனால பூ பூத்துருக்கும்னு நினைக்கிறேன்பா. நம்மளது நிறைய ஆயிடுச்சுல்ல, காஞ்சி போயிட்டு இருக்குது. தண்ணி ஊற்றாமையே, தண்ணி இல்லாமையே. நம்ம தண்ணி ஊற்றி தான் இதை எடுக்க முடியும் போல இருக்குது. தண்ணி ஊற்றி விட்டு போகலாம், நாளைக்கே பார்க்கலாம் அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாவ மரத்துலேருந்து எடுத்த மண். இதில் எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கிறேன் நான். இது போட்டுக்கலாம் நம்ம தக்காளி செடி நடுறதுக்காக. வேரெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன வேறு சொல்லுமா? நாவ மரத்து வேறா கரும்பு வேறா? நாவ மரத்து வேறுன்னு நினைக்கிறேன். இது உள்ள நம்ம கிச்சன் வேஸ்ட் கொஞ்சம் எடுத்துன்னு வச்சிருக்கிறோம், அதுதான் நான் போட போகிறேன் இப்போ. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கிச்சன் வேஸ்ட்டு, மட்ரு, முட்டை தோல் எல்லாமே இருக்குது. இதை நம்ம போட்டு மூடி வச்சுட்டு போகலாம் அப்படியே இந்த மண்ணுள்ள. அப்புறமா நம்ம ஸ்டாண்டை வந்த பிறகு தூக்கி வச்சு தக்காளி செடி நடும்போது நான் அது காட்டுறேன் நான் உங்ககிட்ட வீடியோவில். நம்ம தக்காளி செடி நடும்போது இது மேலே இன்னும் கொஞ்சம் மண் போட்டு அதுக்கு மேலே நட்டுக்கலாம். நான் தக்காளி செடி இருக்கிற இதுவெல்லாம் நான் உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, இதில் தக்காளி செடி இருக்குது, இதில் எவ்வளோ மண் இருக்குது பாரு, பூவே வச்சுட்டு இருக்குதுப்பா இதில். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன கவர் உள்ளதான் நான் இது வச்சேன். இந்த கொஞ்சம் மண்ணுலேயே எல்லா சத்துமே நான் இதில் கலந்து வச்சிருக்கிறேன். வர்மி கம்போஸ்ட்டு, அப்புறமா இது கிச்சன் வேஸ்ட்டு, மாட்டுத்தொழு உரம் எல்லாமே கலந்து நான் தக்காளி செடி வச்சேன். இது பாருங்க, இதுல பூவே வந்துருச்சு. இதுலயும் அரும்பு வச்சிருக்குது கனகாமர செடியிலையும். ஏன் இதை நான் இப்போ உங்ககிட்ட எடுத்து காமிக்கிறேன்னா, நம்ம செடி சின்ன சின்ன கவர்ல நடும் போதும் நம்ம எல்லாமே அதுல எல்லா உரமும் போட்டு தான் வைக்கிறோம். அதில்தான் நம்மளுக்கு நல்லா பூ பூக்குது. இன்னும் 2-3 தக்காளி செடி இருந்துச்சு பையங்க. இதோ அதுல மண் இருக்கும்ல, அந்த மண்ணு மட்டும் கொட்டி வைக்கலாம்பா. அப்புறமா நடும்போது எடுத்து நட்டுக்கலாம். ஒரு கேன்ல தக்காளி செடி வைக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கொத்தா நாத்தாவே முளைஞ்சிருக்குது இதுல. இது இந்த சீத்தாப்புளி மரத்துள்ள இருந்துச்சு. இது நம்ம அப்படியே கூட வச்சுட்டு போகலாம். பெருசானாக்கா நம்ம தனித்தனியாக எடுத்து நட்டுக்கலாம். இதெல்லாம் நான் உங்ககிட்ட இப்போ ஏன் காட்டுறேன்னாக்கா, நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம்னா ஸ்டாண்ட் வந்த பிறகு இது அப்படியே இது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம மண்ணு கொட்டி நட்டு காட்டுறதுக்கு தான் நான் இப்போ உங்ககிட்ட எடுத்து காமிச்சுன்னு இருக்கிறேன். இது பாருங்க, இதுல ஒரு தக்காளி செடி இருக்குது. இவ்வளோ கனகாமர செடி நம்மளது காஞ்சே போயிடுச்சு. எடுத்து எடுத்து விட்டு நம்ம அப்படியே விட்டுறோம் நடாம, சரியா பார்த்து பராமரிப்பு பண்ணாம அப்படியே வேஸ்டா காஞ்சு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடிங்க. இது நான் புடுங்கி போட்டுடலான்னு நினைக்கிறேன்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது 2 வருஷத்து செடி கனகாமர செடி. நான் இதை எடுத்துடலான்னு பார்க்குறேன் ஏற்கனவே. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ இந்த வருஷத்து கனகாமர செடி நிறைய இருக்குது. இது நான் போடுறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்ககிட்ட எடுத்து இப்போ இந்த மண்ணை நான் இது மேலே கொட்டி விடலான்னு நினைக்கிறேன். இது பாரு, நான் எந்த ஒரு செடியை கட் பண்ணி எடுத்தாலும் எனக்கு அது போடுறதுக்கே மனசு வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ்.
நான் அதை அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இன்னொரு தொட்டியில் சேர்த்து வச்சிருவேன். அது மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் புதுசா வளர்ந்துனே இருக்கும். அது இது இப்படியே இருக்கட்டும். நம்ம நாளைக்கு நடும்போது இது எடுத்துட்டு நட்டுக்கலாம். இப்போ எடுத்து விட்டாலும் இது தக்காளி செடி வந்து காஞ்சு போயிடும். இதுல பாரு, இந்த மண் தக்காளி கீரை எவ்வளோ நல்லா வருதுன்னு பாருப்பா. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுக்கு செம்பருத்தி. இந்த 1 2 3 செம்பருத்தி செடி இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா செம்பருத்தி செடி வேணும்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்குது. செம்பருத்தி செடி இருக்குது, சாமந்தி இருக்குது, சம்பங்கி இருக்குது, இவ்வளோ இருக்குது. அது எப்படி அனுப்புறது கொடுக்குறதுன்னு தான் ஒன்றும் வழி தெரியாமல் இருக்கிறேன் நான். சிஸ்டர் வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க சம்பங்கி செடி. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து மறுபடியும் இந்த செம்பருத்தி செடி வளரும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 2 3 தக்காளி செடி மட்டும் இதில் எடுத்து வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து ஸ்டாண்டு வந்துட்டு பிறகு இன்னும் நம்ம எதை இதில் மாற்றி வைக்கணுமோ நான் அதை வச்சுட்டு நான் உங்ககிட்ட இன்னொரு விலாகில் காட்டுறேன். இன்னைக்கு நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நிறைய இன்னும் செடிங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன செடிங்க. அதெல்லாம் நான் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மாற்றணும்னு நினைக்கிறேன். சீத்தாப்பள்ளி மரத்தை எடுத்துகிட்டு மாற்றணும், மல்லிகைப்பூ செடி, செம்பருத்தி செடி எல்லாத்தையும் மாற்றணும். மஞ்சளையும் நம்ம அறுவடை பண்ணணும். மஞ்சள் வந்து இதுவும் ரெடியாக இருக்குது, அதுவும் ரெடியாக இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு மாற்றும் போது இன்னும் நம்ம நிறைய சின்ன சின்ன செடிங்களை அது உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கிறேன். அது வைக்கும்போது நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.